friends, welcome to Lmtechs Technical and Technologies. Previous session நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒரு கண்டென்ட்டை எப்படி எல்லாம் நம்ம HTML யூஸ் பண்ணி போல்ட் பண்ணலாம், இட்டாலிக் பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலாம், நமக்கு ஏத்த கலர் பண்ணலாம் அப்படிங்கறத previous வீடியோல பார்த்தோம் friends. நீங்க அதை இன்னும் பார்க்கல அப்படினா first அதை பார்த்துட்டு வந்துருங்க. So today session நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா anchor tag. அதாவது ஒரு கண்டென்ட்ல இருந்து ஒரு கண்டென்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதை கிளிக் பண்ணா எப்படி ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கறத HTML ல நமக்கு ஆங்கர் லிங்க் வர்க் பண்ணுது फ्रेंड्स. சோ இதுதான் ஆங்கர் லிங்கோட வேலை. சோ இது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாமா? அதாவது ஆங்கர் லிங்க் வந்து என்ன பண்ணும் அப்படினா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்ணும், இல்ல அப்படினா ஒரு கண்டென்ட்ல இருந்து இன்னொரு கண்டென்ட்க்கு மூவ் பண்ணும் फ्रेंड्स. சோ இதுதான் ஆங்கர் லிங்கோட வேலை. சோ நான் என்ன பண்றேன் அப்படினா சோ இந்த கண்டென்ட்டை தான் இப்ப நம்ம வர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். சோ என்னோட நோட்பேடுக்கு நான் வந்துறேன். Control N கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். then HTML என்னோட டாக்குமெண்ட்டை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். then Control S கொடுத்துட்டு சோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண HTML ஃபோல்டர்ல இந்த பேஜை நான் கிரியேட் பண்ண போறேன். இது என்ன நம்ம இன்னைக்கு என்ன டாக் பார்க்கறோம் அப்படினா ஆங்கர் லிங்க். சோ நான் a_link.html எக்ஸ்டென்ஷனை நான் சேவ் பண்ணிட்டேன். then html அப்படினு கொடுத்துட்டேன் फ्रेंड्स. then கிளிக் பண்றேன். என்னோட ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா HTML க்கு அப்புறம் என்னோட ஹெட் செக்ஷனை ஓபன் பண்ணிக்கிறேன். சோ ஹெட் அப்படிங்கிறது. சோ ஹெட் ஓபன் பண்ணிட்டு ஹெட் க்ளோஸ் பண்ணிடுறேன் फ्रेंड्स. சோ இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ள தான் எனக்கு என்ன வேணும் அப்படினா என்னோட டைட்டில் வேணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா டைட்டிலை ஓபன் பண்ணிக்கிறேன். சோ டைட்டில் அப்படினு கொடுத்துட்டு then டைட்டிலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स. இந்த இடத்துலயே நான் டைட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ அப்ப வந்து நம்ம பேஜுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாக் வந்து ஆங்கர் லிங்க் டாக் தான். சோ நான் அது ரிலேட்டடாவே தந்துறேன். சோ a link tag அப்படினு கொடுத்துறேன். சோ a link tag in html அப்படினு தந்துறேன். ஓகேங்களா? சோ இந்த கண்டென்ட் வந்து எனக்கு எங்க ஷோ ஆகணும் அப்படினா என்னோட browserல டைட்டில் இருக்கிற இடத்துல ஷோ ஆகும் फ्रेंड्स. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படினா ஹெட் செக்ஷனுக்கு அப்புறம் என்னோட பாடி கண்டென்ட் நான் ஓபன் பண்றேன். சோ பாடிங்கிற கண்டென்ட் ஓபன் பண்ணிட்டு என்னோட செக்ஷனை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் फ्रेंड्स. இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா எனக்கு இப்போ ஒரு ஆங்கர் லிங்க் என்ன பண்ணும் அப்படினா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு கண்டென்ட் தரேன். என்ன அப்படினா h2 ல ஒரு கண்டென்ட் தரேன் फ्रेंड्स. சோ h2 டாக் ஓபன் பண்ணேன். then க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணும்னா நம்ம சேனல் நேம். சோ Lmtechs அப்படிங்கிறது ஷோ ஆகணும். ஓகேங்களா? சோ நான் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா என்னோட இந்த இடத்துல சோ ரன்னு இருக்கு. சோ நான் என்னோட ஃபயர்பாக்ஸ்ல லான்ச் பண்றேன். சோ என்னோட வெப் பேஜ் வந்து இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்துருச்சு. சோ இது வந்து நம்ம ஃபைலோட லொகேஷன். then இது வந்து நமக்கு நம்ம பேஜோட டைட்டில் फ्रेंड्स. ஓகேங்களா? இந்த இடம் வந்து டைட்டில். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த இடம் நல்லாவே புரியும். ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படினா கொடுத்த கண்டென்ட் வந்து எங்க இருக்கு அப்படினா என்னோட லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. சோ இதே எப்படி நான் பேஜுக்கு சென்டர் பண்ணலாம் அப்படினா டூ விதம் இருக்கு फ्रेंड्स. அதாவது என்ன அப்படினா ஒன்னு டாக் அப்படி சென்டர் அப்படிங்கிற டாக் போட்டுக்கலாம். சோ சென்டர் அப்படினு போட்டுக்கலாம். சென்டர் டாக் போட்டுட்டு இதுக்கு அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணனும் அப்படினா என் கண்டென்ட்க்கு அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா கண்டென்ட்க்கு அப்புறம் சென்டர் அப்படிங்கிற டாக் நான் க்ளோஸ் பண்றேன் फ्रेंड्स. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் பேஜுக்கு போறேன். then நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ண அப்படினா என் பேஜுக்கு எனக்கு இதா வந்துச்சு, சென்டரா வந்துச்சு. இது ஒரு வே. என்னன்னா சென்டர் அப்படிங்கிற டாகை யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படினா இன்னொன்னு இருக்கு. சோ இந்த h2 டாக் குள்ள நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு align அப்படினு தரேன். சோ align அப்படிங்கிற அட்ரிபியூட் நான் யூஸ் பண்றேன். சோ align = டபுள் கோட்ஸ் குள்ள சென்டர் அப்படினு கொடுத்தேன் அப்படினா எனக்கு இது என்ன பண்ணும் அப்படினா பேஜுக்கு சென்டர் ஆகும் फ्रेंड्स. அதே வேலையை தான் இதுவும் செய்யுது. அது என்ன டாகா தருவோம், இது வந்து நம்ம அட்ரிபியூட்டா தரோம் फ्रेंड्स. சோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். சோ என் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு சென்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இத நான் என்ன பண்றேன் அப்படினா ஜஸ்ட் font face யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டைல் பண்றேன். ஓகேங்களா? சோ font face அப்படினு ஓபன் பண்ணிக்கிறேன். = கொடுத்து கண்டென்ட்க்கு அப்புறம் என்னோட font tag फ्रेंड्स நான் க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு இங்க ஒரு ஸ்டைல் வேணுமா? சோ நான் win wordக்கு போயிடுறேன். win wordக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படினா எனக்கு என்னோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் ஆயிருச்சு. சோ இங்க இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை நீங்க எடுத்துக்கலாம். இல்லையா உங்களுக்கு ஏதாவது ஸ்டைல் வேணும் அப்படினா மெமரியில இருந்தது அப்படினா நீங்க அத கூட லோட் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் வந்து இங்க நான் எனக்கு பிடிச்ச ஸ்டைலை எடுத்துக்கிறேன். சோ ஜஸ்ட் நான் காப்பி கொடுத்துட்டு நான் என்னோட நோட்பேடுக்கு வந்துடுறேன். சோ font face = இந்த இடத்துல என்னோட ஸ்டைல் என்ன பண்றேன் அப்படினா பேஸ்ட் பண்றேன் फ्रेंड्स. சோ சைஸ் தரேன். சோ சைஸ் வந்து எனக்கு ஒரு 35 ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் फ्रेंड्स. ஓகேங்களா? then கலர் வந்து எனக்கு பிடிச்ச கலரான டீப் பிங்க்ல தரேன் फ्रेंड्स. ஓகேங்களா?
டீப் பிங்க் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. தென் ப்ரௌசருக்கு வந்துடலாம், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற ஸ்டைல் கலர் சைஸில் என்னோட கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதுக்கு கீழே ஒரு 2-3 பேஜஸ் வர வைக்கலாமா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு அப்புறம் அதாவது ஃபாண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்ட் டேக் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ போல்ட் டேக் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜ் 1 அப்படின்னு தரேன் ஓகேங்களா. பேஜ் 1 அப்படின்னு தரேன். தென் இன்னொரு டைம் பேஜ் 2 அப்படின்னு தரேன். தென் பேஜ் 3ன்னு தரேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ப்ரௌசரை. எனக்கு இந்த இடத்துல பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 அப்படின்னு எனக்கு கண்டினியூஸாக கிடைக்கிது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு வேணாம் ஸ்கிப் ஆகி வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் பிரேக் டேக் நம்ம படித்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக் டேக் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு செகண்ட் லைனுக்கு அப்புறமே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் வேணும் ஓகேங்களா. ஸோ நான் பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணியாச்சு. இந்த கண்டென்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ எனக்கு லெஃப்ட் சைட் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் சென்டர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்டர் டேக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கண்டென்ட்டை கொஞ்சம் நான் உள்ள தள்ளுறேன். ஸோ பார்க்க எனக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியணும், தென் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சென்டர் ஓப்பன் பண்ண டேக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சென்டர் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஓகேங்களா. அதாவது சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ளே என்னோட போல்ட் டேக் இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரியே போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணது எல்லாமே லெஃப்ட் கார்னர்லேயே போட்டிங்க அப்படின்னா உங்கள் டேக் பார்க்க ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்களுமே டேக் போடும்போது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேஜ் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேக் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அதை நீங்கள் கையோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்னோட ப்ரௌசருக்கு வந்துட்டேன், ஜஸ்ட் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ தென் நான் ப்ரௌசருக்கு வந்துடுறேன். நோட் பேடுக்கு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆங்கர் லிங்க் டேக் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் ஆங்கர் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ போல்டு டேக் அப்புறம் என்னோட ஆங்கர் லிங்க் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணால் நான் வேறு பேஜுக்கு மூவ் ஆகணுமா, ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஆங்கர் லிங்க் ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு, அதாவது HREF அப்படின்னு ஓகேங்களா. இது ஒரு ஆட்ரிபியூட் HREF அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே பிக் பண்ணால் என்ன பேஜுக்கு மூவ் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பேஜோட நேம் தரணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜ் 1.html அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜில் சும்மா இப்போதைக்கு தரேன் ஓகேங்களா. ஸோ தந்துட்டேன். இப்போ பேஜ் ப்ரௌசருக்கு போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கர் லிங்க் டேக் தெரியுதா. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆனது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் 1.html அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா. ஓகே, ஸோ இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேஜில் ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறேன். அதாவது பேஜ் 1.html நம்மக்கிட்ட ஒரு பேஜ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேஜை நாங்கள் ஜஸ்ட் இந்த நேமை காப்பி பண்ணிவிட்டு நியூ நோட் பேடை க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த நியூ ஃபைலுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் தரேன். என்ன அப்படின்னா ஹாய் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பேஜ் பை Lmtechs அப்படின்னு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ Lmtechs அப்படின்னு தந்துட்டு ஸோ Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணுறேன். அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம் தான் இங்கே தரணும். ஸோ அங்கே பேஜ் 1.htmlக்கு மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேஜை இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ப்ரௌசருக்கு போகலாம். ஜஸ்ட் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண மெசேஜ் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா ஆங்கர் லிங்க் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நான் கிளிக் ஆகும்போது எனக்கு ஆங்கர் லிங்க் வந்து இந்த பேஜுக்கு என்ன மூவ் பண்ணிட்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜ் 2க்கு நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா. தென் ஆங்கர் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆங்கர் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. என்ன பேஜுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஆட்ரிபியூட்டில் நம்ம தரணும். ஸோ டபுள் கோட்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் ஃபைலுக்கு போ, அதாவது நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பண்ணி தான் எனக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் மூவ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லாமல் ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃபைல்ஸ்க்கு கூட நம்ம மூவ் பண்ண வைக்கலாம். அதுக்கு அந்த ஃபைலோட நேம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிங் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது ஓகேங்களா. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஹெட்டிங் பற்றி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபைலை நான் இங்கே இந்த இடத்துல நான் லிங்க் படிக்கிறேன். ஸோ ஹெட்டிங் _tag.html அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா.
tag.html அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கர் லிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஏவையும் ஆங்கர் லிங்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ தென் ப்ரௌசருக்கு வரேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆங்கர் லிங்க் அப்ளை ஆகும் போதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டென்ட்டே கொஞ்சம் லைட்டாக ப்ளூ கலரில் மாதிரி ஒரு அண்டர்லைன் தரும். ஓகேங்களா? ஸோ ஆங்கர் லிங்கோட ஸ்பெஷல் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நார்மல் கண்டென்ட்க்கும் ஆங்கர் லிங்க் யூஸ் பண்ணால் அதோட டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் பேஜ் 2 கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்னா ஹெட்டிங் டெக்ஸ்ட் அந்த பேஜுக்கு எனக்கு மூவ் பண்ணி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஸோ ஆங்கர் லிங்க் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு பேஜுக்கு மூவ் ஆக சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் டேக்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபாண்ட் அண்டர்ஸ்கோர் டேக்ஸ் அப்படின்னா அந்த ஃபைலோட நேம் தரேன், HTML அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன், அதாவது என்னோடய ஆங்கர் லிங்க்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. தென் ப்ரௌசருக்கு போய் ப்ரீவியஸ் ஒரிஜினல் பேஜுக்கு வந்துடுறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்குமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆங்கர் லிங்க் டேக் அப்ளை ஆயிடுச்சு. தென் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும் ஃபாண்ட் tag.html அப்படிங்கிற பேஜுக்கு மூவ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஆங்கர் லிங்க் டேக் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. அதாவது கிளிக் ஆகும்போது ஒரு கண்டென்ட்லேருந்து இன்னொரு கண்டென்ட்க்கோ இல்லை ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கோ மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.